இந்த கேள்விகளில் நம்ம வரிசை பிரகாரம் கேள்வி கேட்ட வரிசை பிரகாரம் தான் கேள்விகள் எடுத்தாலும் சில கேள்விகள் நம்ம ஏற்கனவே சொன்ன செய்திகளில் ஆட்சேபனை எழுப்பும் விதமாக, கூடுதல் விளக்கங்களை கேட்கும் விதமாக, சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இருந்தால், அது சமீபத்தில் கேட்ட கேள்வியாக இருந்தாலும் அதற்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம அதை முதல்ல தெளிவுபடுத்திடுவோம். ஏன்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன விளக்கத்தில் ஒரு சந்தேகம் வரும் பொழுது அதனுடைய தீர்வும் உடனடியாக கிடைத்தால்தான் அந்த விளக்கம் முழுமை பெறும் என்ற அடிப்படையில் ஒரு 5-6 கேள்விகள் ஏற்கனவே சொன்னது சம்பந்தமாக சில கூடுதல் விளக்கங்கள், சில ஆட்சேபனைகள் இருக்கிறதுனால் அதை பார்த்துட்டு மற்ற கேள்விகளுக்கு போவோம். முதலாவது என்னென்னு கேட்டால், நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது. நபித்தோழர்கள் மிகச்சிறந்த, இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் என்று நம்முடைய நம்பிக்கையாக இருந்தாலும் அவங்களும் மனிதர்கள், அவர்களிடமும் தவறுகள் வரும், அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வஹி வராது, அவங்கள பின்பற்றுவது மார்க்கத்தில் கிடையாது என்று நம்ம சொல்லி இருக்கிறோம். அது குறித்து மறுப்பாக ஒரு சகோதரர் பேசிய சின்ன வீடியோ துணுக்கை இலங்கையைச் சேர்ந்த அல்தாஃப் என்கிற சகோதரர் அனுப்பி, இதுக்கு என்ன பதில், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டிருக்கிறார். அது என்ன கேள்வி என்று கேட்டால், அவர் கேட்குற சாராம்சம், தொழுகையில் நம்ம வரிசையாக நிற்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, காலோடு கால் ஒட்டி நிற்க வேண்டும், தோளோடு தோள் ஒட்டி நிற்க வேண்டும், முட்டுக்கால்களோடு முட்டுக்கால் ஒட்டி நிற்க வேண்டும். இந்த கருத்துப்பட ஹதீஸுகள் இருக்கிறது. இந்த ஹதீஸை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தேன். அந்த விளக்கத்தை தான் அவர் கேள்வியாக கேட்குறாரு. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுங்கிறீங்க, ஒரு சஹாபி இப்படி சொல்லுகிறாரு, காலோடு கால் தோளோடு தோள் முட்டுக்காலோட முட்டுக்கால் நிற்க வேண்டும் என்று ஒரு சஹாபி சொல்கிறாரு. அவர் விளங்குனது சரியாக இருக்குமா, இப்போ பிஜே விளங்குனது சரியாக இருக்குமா? சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு சஹாபாக்களின் விளக்கத்தை எடுக்க மாட்டோம், இவருடைய விளக்கத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் இது இந்த வகையில் சரி. இப்போ சஹாபாக்கள் விளக்கம் கூடாது என்றால் இவர் விளக்கத்தையும் தான் எடுக்கக்கூடாது என்று ஒரு பெரிய அறிவார்ந்த வாதத்தை போல ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் அந்த வாதம் என்னன்னு விளங்கி கொண்டு அதுக்கு அவர் பதில் சொல்லணும். நம்ம என்ன வாதம் சொல்கிறோம், சஹாபாக்களுடைய விளக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று எந்த இடத்துல சொல்வோம் என்றால், சஹாபாக்கள் சொல்லுகிற அந்த விளக்கம் அந்த ஆதாரத்தில் இருக்கணும், இல்லாமல் சொல்லியிருந்தாங்கன்னா எடுத்துக்கிற மாட்டோம். அதுக்கு கேள்வி கேட்டால் யார் அதை பின்பற்றணும்னு சொல்லுகிறாரோ அவர் பதில் சொல்லணும். நாம் யாருடைய விளக்கத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், பிஜே விளக்கம் சஹாபி விளக்கம்னு கிடையாது. இந்த வீடியோவில் பேசுகிறார அவருடைய விளக்கத்தை கூட எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளணும், அந்த விளக்கம் அந்த வசனத்தில் இருக்கணும், அந்த விளக்கம் அந்த ஹதீஸில் இருக்கணும், இருக்குது என்று எனக்கும் படணும். அவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டால் குருட்டு நம்பிக்கை ஆயிரும். ஒரு சஹாபியே சொல்கிறாரு, அந்த ஒரு ஹதீஸிலிருந்து விளக்கம் சொல்கிறாரு, அந்த ஹதீஸில் அந்த விளக்கம் இல்லை, நமக்கு நல்லா தெரிகிறது. அப்போ நம்ம எதனால் பின்பற்ற வேணாங்கிறோம், சஹாபியுடைய விளக்கமாக இருந்தாலும் அந்த விளக்கம் அந்த ஹதீஸிலிருந்து ஒரு அறிவாளியால் பெற முடியுமா, கிடைக்குமா என்று பார்க்குறோம். இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன், நான் சொல்லுகிற விளக்கம் அந்த ஹதீஸில் இருந்தால், அந்த ஆயத்தில் இருந்தால், நான் இல்லை வேறு எவரோ ஒருத்தர் சஹாபி அல்லாத நம்ம சமகாலத்தில் வாழ்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ஆயத்தை சொல்லி இந்த ஆயத்தில் இந்த கருத்து இருக்குன்னு சொல்கிறார், நீங்களும் சிந்திக்கிறீங்க, அந்த கருத்து இருக்கிறது சரியாகத்தானே இருக்குது என்று பட்டால், அப்போ நம்ம ஏற்றுக்கொள்வது சிந்தித்து ஏற்றுக்கொள்வது, கண்மூடி ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு, இவர் என்னத்தை சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி நான் ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு விளங்கிக்கணும். என்ன உதாரணம்னு கேட்டால், முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, அபூ ஹுரைராட்ட போய் கேட்குறாங்க, அதாவது அல்ஹம்து சூரா ஓதாவிட்டால் தொழுகை செல்லாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அபூ ஹுரைராட்ட போய் கேள்வி கேட்டவர் இப்படி சொல்கிறார். அப்போ அல்ஹம்து சூரா மஸ்ட்டு நம்ம ஓதி ஆக வேண்டும். இப்போ நாங்கள் இமாமை பின்பற்றி தொழுகிறோம், அப்பவும் ஓதணுமா, இது கேள்வி. அபூ ஹுரைராட்ட என்ன கேட்குறாங்க,
அல்ஹம்து சூரா ஓதுறதை வலியுறுத்தி நிறைய ஹதீஸ் இருக்குது. கண்டிப்பாக ஓதி ஆகணும். ஓதலைன்னா அந்த தொழுகை செல்லாது. அப்படியானால் நாங்கள் ஜமாத்தில் தொழுகிறோம் இமாமை பின்பற்றி, அந்த நேரத்தில் நாங்கள் ஓதணுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அப்போ அபூ ஹுரைரா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஓதத்தான் வேணும், நீ இமாமை பின்பற்றினாலும் ஓதத்தான் வேணும்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு ஹதீஸை எடுத்து ஆதாரம் காட்டுறார். யார்? அபூ ஹுரைரா. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த தொழுகையை எனக்கும் எனது அடியானுக்கு மத்தியில் இரு பாகமாக கசம்து சலாத்த பைனி பைன் அபுதி நிஸ்பைனி, இந்த தொழுகையை எனக்கும் அடியானுக்கும் உரிய சரிபாதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். என்ன சரிபாதியாக பிரிச்சிருக்கிறேன் என்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று என்னை அவன் புகழும் பொழுது என்னை அவன் சரியான முறையில் புகழுகிறான். அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று புகழும் பொழுது என்னை புகழுகிறான். மாலிக் யௌமிதீன் என்று சொல்லும் பொழுது புகழுகிறான். புகழ்ந்து விட்டு இதெல்லாம் அடியானுக்கு உரிய, அடியான் எனக்கு செய்கிற விஷயம். அடுத்து இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று அவன் சொல்லும் பொழுது என்னிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கிறான். ஒன்று புகழுகிறான், இன்னொன்று என்ற கோரிக்கை வைக்கிறான். இந்த மாதிரியான முறையில் இந்த அல்ஹம்து சூராவை நான் பிரித்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று அபூ ஹுரைரா அந்த ஹதீஸை போட்டு, இதனால் நீங்கள் இமாமை பின்பற்றினாலும் ஓதணுங்கிறார். இமாமை பின்பற்றினால் ஓதணுங்கிறதுக்கு ஒரு உரிய ஆதாரத்தை அவர் காட்டினா அது ஒரு விஷயம். அவர் காட்டுற ஆதாரம் என்னன்னு கேட்டால், அல்ஹம்து சூரா சிறப்பான சூரா, சிறப்பான சூறாவாக இருப்பதால் நீ அது ஓதணும், இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிறார். ஒரு சூரா சிறப்பு என்று வந்துவிட்டால் அதை இமாமுக்கு பின்னாடி ஓதணுங்கிற அர்த்தம் வருமா? அபூ ஹுரைரா சொல்கிற இந்த அர்த்தம், இந்த வாதம் இந்த ஹதீஸில் வருமா? அப்படி சிந்திக்கிறதா? அபூ ஹுரைரா சொல்லிட்டாரு என்பதா? அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் அப்போ 4 கருத்து இமாம் பின்னாடி ஓதுற விஷயத்தை நீங்கள் எதுக்கு 4 குரூப் ஆகிட்டீங்க? ஓதணும் சில பேர், ஓதக்கூடாதுன்னு சில பேர் ஏன் பிரிஞ்சிங்க? அப்போ அபூ ஹுரைரா அவர்கள் இமாமை பின்பற்றினாலும் ஓதணும்னு சொல்வதற்கு அந்த மாதிரி கருத்துள்ள ஹதீஸ் ஆதாரம் காட்டினார்னா, ஓ இதிலிருந்து அது புரிகிறதுன்னு சொல்லலாம். யார்கிட்டையாவது போய் அல்ஹம்து சூராவுடைய சிறப்பெல்லாம் சொல்லிவிட்டு இந்த சிறப்பான சூறாவாக இருக்கிற காரணத்தினால் நீ இமாமுக்கு பின்னாடி ஓது அப்படின்னா, சிறப்பாக இருப்பதற்கு இமாமு பின்னாடி ஓதுறதுக்கு என்னப்பா இருக்குது? குல்ஹுல்லா சூறாவுக்கு 3 1/4 சிறப்பு இருக்கிறது. குல்ஹுல்லா எப்படி சூறா தெரியுமா? அதனால் நீ ஒவ்வொரு துறையில் ஓதுன்னு சொல்ல முடியுமா? குல்ஹுல்லாவுடைய சிறப்பை சொன்னால் குல்ஹுல்லா சிறப்பு, அவ்வளோதான். அதிலிருந்து அந்த சூறாவின் சிறப்பு விளங்குமா? அபூ ஹுரைரா விளங்கின சட்டம் விளங்குமா? நம்ம இவங்க என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரா விளங்குறது நீங்கள் விளங்கி வரீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி கேட்பது மடமை. அபூ ஹுரைராவையா நாமளா இவரா நீங்கள் பார்க்காதீங்க. எப்படி பார்க்கணும்? யாரோ சொல்லி இருந்தாலும் குர்ஆன் வசனத்தில் இது கிடைக்குதுன்னு ஒருத்தர் சொல்வாரையானால் அந்த வசனத்தில் அது கிடைக்குதான்னு மூளையை செலவு பண்ணணும். அந்த வசனத்தில் அது கிடைச்சா தான் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சஹாபி சொல்கிறாரு, நீங்களும் பார்க்குறீங்க, இதுக்கு அது சம்மந்தமே இல்லை. சஹாபி அந்த விளக்கத்தை சொல்கிறாரு, அந்த ஹதீஸை உன்னிப்பாக பார்க்குறீங்க, திருப்பி திருப்பி பார்க்குறீங்க, சிந்திச்சு பார்க்குறீங்க, பல வகையிலையும் பார்க்குறீங்க. இவர் சொன்ன கருத்து இந்த ஹதீஸில் இல்லையே அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? இதை தான் மேட்ரு. அபூ ஹுரைரா சஹாபியுடைய விளக்கத்தை ஏற்பதா மற்றவங்க விளக்கத்தை ஏற்பதா என்கிற வாதம் அறிவீனமான வாதம். நம்ம என்ன சொல்கிறோம்? சஹாபி விளக்கத்தை ஏற்காத எங்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சொல்லவே இல்லை. நாம் சொல்கிற என்னென்னு கேட்டால், யாருடைய விளக்கத்தை நீ ஏற்றுக்க, எப்படி ஏற்றுக்கிறனே அந்த விளக்கம் அதில் உள்ளது என்று புரிந்து ஏற்றுக்கொள்ளணும். அந்த விளக்கம் அதில் இருக்கத்தான் செய்கிறது. ஒருத்தர் சுட்டி காட்டுவார், யாராவது ஒரு ஆள் சுட்டி காட்டினவன நீனும் பார்க்கணும். அதை இந்த இதில் இந்த அர்த்தம் வரலையே விட்டுரு, இது வருது, எவன் சுட்டிக்கார நமக்கு என்ன? ஒரு எதிரியே சுட்டிக்கார, ஒரு காபிரை சுட்டி காட்டுட்டுமே அந்த ஹதீஸில் அந்த அர்த்தம் இருக்குதா? ஆமாங்க, கரெக்டாக தானே இருக்கு, அவன் சுட்டி காட்டினாலும் அதில் அந்த அர்த்தம் தருது என்று உங்களுக்கு படுமையானால் அந்த குர்ஆனையோ ஹதீஸையோ நீங்கள் விளங்கி பின்பற்றின வருமே தவிர எந்த ஒரு மனுஷனையும் பின்பற்றது ஆகாது. இது இந்த அடிப்படை விளங்காமல் என்ன செய்கிறாரு? சஹாபாக்கள் விளக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்களாம், பிஜே விளக்கத்தை ஏற்றுக்கொள்வார்களாம். சஹாபி விளக்கத்தை விட உங்கள் விளக்கம் பெருசா இப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு அறிவார்ந்த வாதம் மாதிரி வைக்கிறார். அவர் சுட்டி காட்டுற அந்த ஹதீஸுக்கே நான் வர்றேன். எந்த சுட்டி காட்டுறது? தொழுகையில் நிற்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கிறது, 2-3 ஹதீஸ் இருக்கிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், வரிசையாக நிற்கிறோம்ல, வரிசையாக நிற்கும் பொழுது தோளோடு தோள் நிற்கணும் ஆனால் சொன்னார்னு ஒரு சொல்கிறார். தோளோடு தோள் நிற்கிறதுனா என்ன அர்த்தம்? தோளோடு தோள் நிற்க இயலுமா? தோளோடு தோள்னு சொன்னால் ஒருத்தருடைய தோல் புஜம் இன்னொருத்தருடைய தோல் புஜத்தில் ஒட்டணும், இப்படி நிற்கணும். இப்படி நிற்கிறதா இருந்தால்
எல்லா மனுஷனும் சமமான உயரத்தில் படைக்கப்பட்டிருந்தா தான் நிற்க முடியும். என்னுடைய தோளோட இன்னொருத்தர் ஒட்டுறதா இருந்தா என் உயரமும் அவர் உயரமும் சமமாக இருக்கணும். நான் 5 அடி இருக்கிறேன், அவர் 3 அடி இருக்கிறாரு. அவர் தோல் பூஜம் என் வயிற்றுல தான் ஒட்டும். தோளோடு தோல் ஒட்ட ஹைட்டுக்கு வித்தியாசம் வருது இல்லை. தோளோடு தோல் ஒட்டுவதாக இருந்து இப்படி இருந்தால் ஒட்டும், இப்படி இருந்தால் அப்படி ஒட்டும். அப்போ தோளோடு தோல் என்பது தோளோட தோல் ஒட்டணுங்கிற அர்த்தம் அதுக்கு இல்லை. ஆனால் அவங்க சொன்ன தப்பும் கிடையாது. அது என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த மட்டம், இந்த தோல் மட்டம் அந்த தோல் மட்டும் சமமாக இருக்கணும், முந்திட்டு வரக்கூடாது. ஒரு ஆள் சஃப்ல நிற்கும் பொழுது இன்னொரு ஆளுடைய தோல் பூஜ்யத்துக்குன்னு ஒரு மட்டம் இருக்குல்ல, இப்படி இருக்குது இப்படி இருக்குது இப்படி இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. இதான் அளவுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி வந்துட்டாருன்னா முந்தி வந்துடுறாரு, இப்படி வந்தால் பிந்தி போயிடுறாரு. அந்த நேர் மட்டம் கோடு குதிகாலை போட்டு கோடு போடுவாங்கல்ல, போட்டால் கரெக்டாக இருக்கணும். அதுதான் அர்த்தமே தவிர தோளோடு தோல் எப்படி நிற்க இயலும், இது ஒரு விஷயம். அதில் இன்னொன்று என்ன வருதுன்னு நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னால், முட்டுக்காலோட முட்டுக்கால் ஒட்டு மாதிரி யாரை நின்று காட்டுங்க பார்ப்போம். ஒருவனுடைய முட்டுக்கால் இன்னொருத்த முட்டுக்கால ஒட்டுமா? ஒட்டாது. நீங்கள் எப்படி ஒட்டிட்டு நின்றாலும் சரி, 2 பேருடைய முட்டுக்காலுக்கு மத்தியில் இடைவெளி இருக்கத்தான் செய்யும். அவன் தன் முட்டுக்கால ஒட்டிக்கிற முடியும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய முட்டுக்காலோட ஒட்டும் விதமாக நிற்க முடியுமான்னா யாராலும் நிற்க முடியாது. காலை வளைச்சு கிளச்சி வச்சா கூட சப்பில் நிற்கும் பொழுது ஒருவருடைய முட்டுக்கால் இன்னொருத்தருடைய முட்டுக்காலில் ஒட்டவே ஒட்டாது, இடைவெளி இருக்கும். அது போக பாதத்தோட பாதம் 3 சேரணும். தோளோட தோல் இருக்கணுமா, அப்போ அதுவும் ஒரே சைஸில் எல்லாரும் இருக்கணும். முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணுமா, காலோட காலம் ஒட்டணுமா, இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அனசு சொன்னாருங்கன்னு சொல்கிறீங்கல்ல, செய்வோம். இதை எப்படி நான் செஞ்சு காட்டுங்க. அது ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாலும் என்ன செய்யணும், தோளோடு தோளும் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டணும், காலோடு காலம் ஒட்டணும், செஞ்சு காட்டு. இவங்க என்ன செய்வாங்கன்னு அந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு காலோடு கால் ஒட்டுறதுக்கு மட்டும் ஆதாரம் காட்டுவாங்க. இப்படி நகண்டு போனால் இப்படி விரிச்சிட்டே போவாங்க. ஒருத்தர் நவண்டான்னு வைங்களேன், இந்த அகல் ஹதீஸுங்கிறவங்க இந்த வாதம் வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும், நவட்டிக்கிட்டான்னு வைங்களேன், காலை வச்சு அங்கே போய் நிற்கிட்டு இப்படி விரிச்சிட்டு போகிறது. அதை இவன் கால் போய் அவன் காலில் போய் இடித்து உரசணும். இப்படி தான் இந்த அகல் ஹதீஸ் பள்ளிவாசல்லாம் இருக்கும். அப்போ காலோட காலை விரிச்சிக்கிற தோலை எப்படி விரிக்கிற, நீ விலகி போனவனாக இருந்தால் காலை என்ன விரிக்கிற வசதியாக படைக்கப்பட்டதுனால காலை விரிச்சிக்கிறீங்க. ஒருத்தன் தோளோட அவண்டு போயிட்டான், தோலை எப்படி விரிப்பீங்க, பாடி 2 விரிச்சிட்டு போயிடுவீங்களா, விட்டுவீங்களா அங்கே போய்? அப்போ அர்த்தமற்ற முறையில் புரியாதீங்க என்று கேட்குறோம். இதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அனசு புரிஞ்சு தப்பான், இவர் விளக்கம் சரியான்னு சொல்கிறீங்களே. அப்போ இது அனசு விளக்கம் சரின்னா நீங்கள் விளக்கம் எனக்கு சொல்லி காட்டுங்க. இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாருங்கிறோம். எந்த அர்த்தம் சொல்லியிருப்பாங்கன்னா, முட்டுக்கால் கால் தோல் எல்லாம் அடுத்தவனுடைய முட்டுக்கால் தோளுடைய மட்டத்தில் இருக்க வேண்டும். அந்த நூல் பிடிச்ச மாதிரி அந்த வரிசைக்கு முன்ன பின்ன போயிடக்கூடாது. என் தோல் பீஜம் ஒரு கைத்தை கட்டி வச்சோன்னு வைங்களேன், ஒரு கைத்தை கட்டினோம்னா என் தோல் பீஜம் அந்த கைத்தில் ஒட்டணும். அதுக்கு நேரம் குளிச்சா அவனுடைய இது அதே மாதிரி இருக்கணும். ஒட்டுற அர்த்தம் கிடையாது. சஃபுல இது எப்போ சொல்கிறாங்க, இன்னொரு ஹதீஸில் வருது, பாதியன் சதுரகு, ஒரு மனிதர் நெஞ்சை தள்ளி கொண்டு நின்றார். அப்போ தான் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, சஃபுல எல்லாரும் நிற்கிற மாதிரி நிற்காம அவர் ஒரு ஸ்டெப் முன்னாடி நிற்கிறார். இப்படி முன்னாடி நிற்காது பின்னாடி போ என்பதற்கு தான் ரசூலுல்லாஹ் அதை அந்த வாசகத்தை சொல்கிறாங்க, நீங்கள் சப்பை வரிசைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சப்பை வரிசைப்படுத்தல இடைவெளி விடக்கூடாதுங்கலாம் சாதாரண விஷயம், அது விடக்கூடாது. நெருக்கித்தான் நிற்கணும். நெருக்கி நிற்கிறதுக்கு இந்த லிஸ்ட்டு போடக்கூடாது, நீங்கள் நடக்காத லிஸ்ட்டு போடக்கூடாது. நெருக்கி நிற்கிறது ஏதாவது ஒரு பகுதி பட்டால் போதும். நெருக்கி நிற்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவன்கிட்ட கை நம்ம கை பலப்படலாம், தொடப்படலாம், வயது ஏதோ ஒன்று பண்ணலாம். நம்மளும் அவனை உரசணும். இப்படி தீண்டாமையை காட்டுற மாதிரி இடைவெளி விட்டுறக்கூடாது. நெருக்கி நிற்கணும் என்பது சட்டம், அது வேறு விஷயம். அது வேறு ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆனால் நெருக்கி நிற்கிறங்கிற பேரில் தோலுக்கு நேரம் தோலோட தோல் ஒட்டணும், முட்டுக்காலோட முட்டு ஒட்டணும், பாதத்தோட பாதம் ஒட்டணும்னா எப்படி ஒட்டும், செஞ்சு காட்டுங்க. யாருக்கும் ஒட்டாது. தோலோடு தோலும் பாதத்தோடு பாதம் முட்டுக்காலோட முட்டுக்காலும் ஒட்டாது. வேணுமென்னா அந்த எப்போ ஒட்டேன், சமமான உயரத்தில் உள்ள 2 பேரை கொண்டு நிப்பாட்டி வச்சு வேண்டாம், அந்த தோலையும் காலையும் ஒட்டலாம், முட்டுக்காலை ஒட்டு கேட்ட முடியாது. அப்பவும் இதைத்தான் நம்ம சொல்லியிருந்தோம்ல. இதுதான் இவர் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளணுமா, ஏற்றுக்கொள்ள வேணாம், நீங்கள் விளக்கம் சொல்லுங்க. நான் சொல்கிற விளக்கம் உங்கள் அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள வகை யாருடைய அறிவா ஏற்றுக்கொள்ளுமா? இது எனக்கு நடக்காத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யறேன், நடக்காத சொல்லலை. நாம் கொடுத்த விளக்கம் தான் அனசர்கள் எல்லாருடைய கண்ணியத்தை கூட்டுது. அவர் விளங்கினா இருக்கிறீங்களே, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முட்டுக்கால் மட்டத்தில் இந்த முட்டுக்கால் அந்த முட்டுக்காலும் ஒரே மட்டத்தில் இருக்கணும், இப்படி வந்துடக்கூடாது. ஒருத்த முட்டுக்கால் இப்படி ஒருத்த முட்டுக்கால் இப்படி வந்துடக்கூடாது. அப்படி வராமல் ஒரு வரிசையில் கரெக்டாக இருக்கணும்னு அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்கிறமே தவிர, அதில் ஒட்டணுங்கிற முட்டுக்காலுக்குன்னு இந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. இப்படி தான் நேரம் இருக்கணும்.
எப்படி நேரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இப்படி அவங்க இந்த மாதிரி எடுத்து சொல்ல வர்றாங்க. இப்படி ஒட்டணும், இப்படி ஒட்டாது. தோலோட தோல் ஒட்டாது, மிகச்சிலருக்கு ஒட்டும். காலோடு கால் ஒட்டாது. அது காலோடு கால் ஒட்டுறதா இருந்தால் அது வேணா விரிச்சு ஒட்டிட்டு போகலாம். வேணும்னு செயற்கையா ஒட்டுற மாதிரி வரும். அதனால இந்த வார்த்தை சரியில்லைங்கிறோம்ல. இதுக்கு தான் என்ன செய்கிறாரு, இவர் விளக்கம் பெருசா, சஹாபி விளக்கம் பெருசாங்கிறார். நம்ம என்னெல்லாம் விளைக்கணும், சஹாபி விளக்கம் தவறுன்னு நம்ம சொல்லவே இல்லை, நம்ம விளக்கம் சரின்னு சொல்ல வரவில்லை. அந்த சஹாபி சொன்னதாக எந்த விளக்கம் வந்தாலும் அதை சிந்திங்க. எப்படி சிந்திக்கணும், இந்த விளக்கத்தை குர்ஆன் வசனத்தை வைத்து அவர் சொல்கிறார். அந்த வசனத்தை சிந்திக்கும் பொழுது இவர் சொல்கிற விளக்கம் அதில் இருக்குன்னு தெரிஞ்சா அழகாக ஏற்றுக்கிறங்க. சஹாபி சிந்திச்சது கரெக்டாக இருக்குது, நீங்களும் ஏற்றுக்கொள்றது சிந்திச்சு ஏற்றுக்கிறீங்க. இப்போ ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஒரு விளக்கம்னு சொல்லுகிறாரு. அந்த ஹதீஸ் விளக்கம் சொன்னோன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம், அந்த ஹதீஸ் வாசகம் அப்படி தான் இருக்குது, அதில் அந்த கருத்து விளங்க தான் செய்யுது, கரெக்டாக தான் ஏற்றுக்கிறோமே, நாங்களும் ஏற்றுக்கிறோமே. அது எப்படி எதனால் ஏற்றுக்கொள்கிறோம், சஹாபி சொன்னார் என்பதற்கு ஏற்றுக்கொள்வதில்லை, ஒரு அறிஞர் சொன்னார் என்பதற்காக ஏற்றுக்கொள்வதில்லை, அதில் இருக்குது என்பதற்காக ஏற்றுக்கொள்கிறோம். எதனால் ஏற்றுக்கொள்கிறோம், அந்த விளக்கம், அந்த கருத்து அந்த ஆயத்தில் இருக்கிறது, அந்த ஹதீஸில் இருக்கிறது என்று எனக்கே படுகிறது, எனக்கே பட்டு ஏற்றுக்கொள்வதைத்தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர அவங்க சொல்கிற விளக்கத்தை ஏற்றுக்கிறாதே, நான் சொல்கிற விளக்கத்தை ஏற்றுக்கிறேன்னு ஒரு காலத்தையும் சொன்னது கிடையாது. எங்களுடைய எதிரிகளே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அந்த கருத்து அதில் இருக்குன்னா ஏற்றுட்டு போகிறோம். கருத்து இருக்கணும். நம்ம சொல்வதெல்லாம் என்னென்னு கேட்டால், விளங்கி ஒன்றை ஏற்றுக்கொள்வது குற்றம் கிடையாது. விளங்கி ஏற்றுக்கொண்டால் அவர் குர்ஆனைத்தான் ஏற்றுக்கொள்கிறார், அவர் ஹதீஸைத்தான் ஏற்றுக்கொள்கிறார். ஹதீஸில் நேரடியாக சொன்னது ஒன்று இருக்கும், அதில் விளங்கி சொன்னது ஒன்று இருக்கும். உதாரணமாக ஒரு விஷயங்களேன், ஒரு தகப்பனார் அடிக்கலாம்னு ஒருத்தன் கேட்பான். அடிக்கக்கூடாது, ஏன் அடிக்கக்கூடாது, சீன்னு சொல்லக்கூடாது, நல்லா சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து வழங்குறேங்கிறார். ஒருத்தர் சொல்கிறாரு, அடிக்கக்கூடாதுன்னு குர்ஆனில் இல்லை, தாய் அடிக்காத, தகப்பனை அடிக்காதன்னு நேரடியாக இல்லை, ஆனால் ஒருத்தர் அடிக்காதன்னு சொல்கிறாரு. அது என்ன ஆதாரம்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, சீன்னு சொல்லக்கூடாங்கிறான். அல்ல, சீன்றது சின்னது, அதையும் சொல்லக்கூடாது, பெருசு எப்படி சொல்லுவீங்க, அடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம யோசிப்பா, கரெக்டு தானே இது சொன்னவர் யார், எவரோ வேண்டாலும் இருந்துட்டு போகிறாரு, அது நமக்கு தேவையே இல்லை. ஒரு மூத்த செலாவார், ஒரு கதிரியா, எவனா வேண்டாம் இருந்துட்டு போகிறான். இந்த கருத்து சரியா இல்லையா? நம்ம சீன்னு சொல்ல சின்ன ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், அடித்தல் என்பது ஒரு பெரிய விஷயம், எப்படி சொல்லுவீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த அந்த வாசகத்தில் அந்த கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. நேரடியாக சீ சொல்லக்கூடாது என்று சொன்னால் அதை விட பெரிய பெரிய துன்பங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது என்று ஒருத்தர் விளங்கினாரையானால் அந்த மனுஷனை பின்பற்றினார் என்று அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த ஆயத்தில் அந்த விளக்கம் இருக்குது என்பது இவரும் விளங்கி பின்பற்றுகிறார். அந்த ஆயத்தில் விளக்கம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, அவர் என்ன செய்யறாரு, கேட்கிறவரு அந்த ஆயத்தையும் பார்க்கிறாரு, விளக்கத்தையும் பார்க்குறாரு. இவரை பார்க்கல, சொன்னவர் யாருங்க நம்ம பார்க்கவே இல்லை. எத்தனை இமாம்களுடைய கருத்துக்கள் நாங்கள் சொல்கிறோம், அந்த இமாம்களை பார்த்துருக்கிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் இருக்குதா, அவங்க நம்ம பழக்கம் இருக்குது, அபு ஹனீஃபா நம்ம பார்த்துருக்குறோமா, அவர் யாருன்னு நம்ம தெரியாது. சில பேர் தான் பேப்பரில் போட்டிருப்பாங்க, கித்தாபுகளில் ஒரு பேர் தான் இருக்கும். அவர் சொன்னார் என்ற உடனே அவரை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். எதை பார்க்குறோம், என்ன சொன்னார்னு பார்க்குறோம். அந்த சொன்ன கருத்து அதுலேருந்து எடுக்க முடியுமான்னு பார்க்குறோம். எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க. இதில் உன் கருத்து என் கருத்து சஹாபி கருத்துங்கிற டாபிக்லாம் இல்லை. எல்லா உம்மத்தும் இது சமமானவர் தான். யார் சொல்ல கருத்தாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயத்து ஹதீஸின் விளக்கம் என்று சொல்வார்களே, ஆனால் அந்த ஆயத்தில் அந்த ஹதீஸில் அந்த விளக்கம் இருக்குது என்று உங்களுக்கும் பட்டால், புரிந்து அதை விளங்கி ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அது தவறு இல்லை. சஹாபி சொல்லிவிட்ட காரணத்தினால் அந்த ஆயத்தில் அந்த ஹதீஸில் அந்த விளக்கம் இல்லாமல் இருந்து ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அது வழிகேடு. இது குறித்து நம்ம விவாதம் பண்ணியிருக்கோம். தப்சீர்களை பற்றி விவாதம் பண்ணியிருக்க ஷேக் அப்துல்லா ஜமாலியில் ஒவ்வொரு சஹாபாக்களும் சொன்ன தப்சீருக்கு சொன்ன வியாக்கியானத்தை பார்த்தீங்கன்னு வைங்க, அந்த விவாத பெரிய நீண்ட தலைப்பது. தப்சீரில் உள்ள தவறுகள்னு சொல்லி நம்ம ஒரு விவாதம் பண்ணியிருக்கிறோம். அதில் உள்ள தவறுகளில் பாதி சஹாபாக்கள் சொன்னால் தான் இருக்குது. ஏன், அந்த ஆயத்துக்கு சொல்கிற விளக்கம் அந்த ஆயத்தில் இல்லை. அவராக என்னதே சொல்கிறார், ஆயத்து ஒன்று சொல்லுகிறது, அதில் இல்லாத ஒன்று அவராக ஒன்று சொல்கிறாருன்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டு காட்டியிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நீங்கள் அதில் விளங்கி நீங்கள் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால், ஒருவர் சொல்கிற விளக்கத்தை யாராவது ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் அதில் வருகிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறவராக இருக்கணும். அது சஹாபி சொன்ன அவ்வளோதான், கை கொண்டு விட மாட்டேனாங்க. இப்போ நான் சொன்னேன்னு ஒருத்தர் ஏற்றுட்டாருன்னு வைங்களேன், ஏற்றுக்கிட்டவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த கருத்து சம்பந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி இந்த அர்த்தம் வருதுங்கிற என்று கேட்டால் அவர் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு ஆன்சர் பண்ண இயலுமா, முட்டுக்காரோட முட்டையை ஒட்டுமா, சஹாபி சொல்லிவிட்டார், இதான் பதிலா. எப்படி ஒட்டும்னு சொல்லு, தோளோட தோல் ஒட்டுங்கிற 50 பேருக்கு ஒட்டுமான்னு கேட்குறோம், அது சஹாபி சொல்லிவிட்டார், இது மடமை. அப்போ நாம் என்ன செய்கிறோம், நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம் என்றால்
அதில் யார் அதை சிந்தித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அதிலிருந்து வருகிற சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலும் சொல்வார்கள். இதை என்ன செய்யணும் விளங்கிக்கிறணும். இதில் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கலும் போட்டிருக்கிறோம். நாளைக்கு ஆன்லைன் pg.netல இருக்குது. இந்த முகநூல்லையும் போட்டுருவோம். எது காலோடு கால் தோளோடு தோல் நிற்கணுமா என்ற ஒரு கேள்வி வரும் பொழுது அதை ஆய்வு செஞ்சு அதுக்கு ஒரு கட்டுரை வந்து ஆன்லைன் pg.netல இருக்கிறது. அதை நம்ம முகநூலில் இணைஞ்சிருவோம், அதை போஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஒன்று. அதே வீடியோவில் கேட்குறாரு, அதாவது தாவூது நபியை பற்றி பிஜே இந்த மாதிரி ஒரு அவதூறு சொல்லிவிட்டார். இது ரொம்ப பிடிச்சி போன ஒரு விஷயம். இது ஹாமித் பக்ரி அன்னைக்கு சொன்னது. அதை இப்போ சொல்கிறார் இவர் பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி. என்னது 337வது குறிப்பு குரானில் பார்த்தீங்கன்னா 337வது குறிப்பில் ஒன்று சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, தாவூது நபி செய்த தவறு என்ன அப்படின்னு வரும் பொழுது அதுக்கு ஒரு விளக்கம் நான் கொடுத்துருக்குறேன். என்ன கொடுத்துருக்குறேன்? அரசாங்கத்தினுடைய ஒரு நிலத்தை இடத்தை விஸ்தீர்ணப்படுத்துவதற்காக வேண்டி பிறருடைய இடத்தை அவர் எடுத்திருக்கலாம், அது போன்ற ஒரு தவறை செஞ்சிருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கலாம். எப்படி ஒரு தாவூது நபி வந்து அடுத்தவர் நிலத்தை எடுத்துக்கொண்டார்னு சொல்ல போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக என்ன செய்கிறாரு, இந்த கேள்வியை கேட்குறாரு. இது வந்து 25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி, பதில் சொல்லப்பட்ட கேள்வி. இதில் உள்ள விஷயம் என்ன? இதுவும் அந்த 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 ஒரு மௌலவியுடைய கருத்தாக தான் இருக்கிறது. இது என்ன பிரச்சனை என்று கேட்டால், தாவூது நபி ராஜா, தாவூது நபி அவங்களுக்கு பிறகு மகன் சுலைமான் நபி எல்லாம் வெறும் நபியாக இருந்து அடி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ண ஆளுக்கு கிடையாது. அவங்கெல்லாம் வந்து மன்னராக இருந்தவங்க. தாவூது நபி மன்னராக இருந்தார். அவருடைய மகன் சாலமான் சுலைமானு மன்னராக இருந்தார். தாவூது நபி மன்னராக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா, திடீர்னு என்ன செய்கிறார், மெஹராபில் இருந்துகிட்டு இருக்கிறார். இருக்கும் பொழுது திடீர்னு வந்து 2 பேர் நிற்கிறாங்க. மன்னர்னா உள்ள பாதுகாவலாம் தாண்டி வர முடியாது. இருந்தாலும் வந்துட்டாங்க 2 பேர். வந்து முன்னாடி நிற்கிறாங்க. என்னப்பா திடீர்னு வந்திருக்கிறீங்க? ஒரு வழக்கு சொல்லு. அப்போ அவர் சொல்கிறார், 2 பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் எனக்கு சகோதரன். ஒரு ஆள் இன்னொரு ஆளை பற்றி சொல்கிறார். இவர் எனக்கு சகோதரன். இவருக்கு வந்து 99 ஆடு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி தான் இருக்கிறது அவர் சொல்கிறார். அந்த 2 பேரில் ஒருவர் சொல்கிறாரு, தன் சகோதரனுக்கு எதிராக கம்பெனின்னு வாசிக்கிறார். நாங்கள் 2 பேரும் கூட்டாளியாக இருக்கிறோம். இவருக்கு 99 ஆடு இருக்குது, என்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்கிறது. அந்த ஒரு ஆட்டையும் எனக்கு அவர் என்கிட்ட அப்பிக்கிற பார்க்குறாரு. 99 வச்சுக்கிற ஆள் எனக்கு விட்டு தரலாம்ல, அந்த ஒரு ஆட்டையும் என்னிடமிருந்து அவர் அபகரிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சொல்கிறார். வாதம் பண்ணி என்ன செய்கிறாரு, ஏன் ஆடு தான் ஜெயிச்சு விட்டார், என்னைய நீங்கள் தான் தீர்ப்பு வழங்கன்னு. அப்போ தாவூது நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த 99 ஆட்டுக்காரருக்கு பேசுகிறாங்க. அவர்கிட்ட என்ன பேசுகிறாங்க, நீ இவ்வளவு ஆட்டை வச்சுக்கிட்டு இந்த ஒத்த ஆடையும் அபகரிக்க பார்க்குற, நீ அநியாயம் செஞ்சுட்ட. 99 ஆடு வச்சிருக்கிற, அவன்கிட்ட ஒரு ஆடு தான் இருக்குது, அதையும் தனதாக்கி கொள்வதற்காக வேண்டி நீ வந்து செஞ்சது அநீதி அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி தான் கூட்டாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அநியாயம் பண்ணிக்கிறாங்க, நேர்மையாக நடக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் கரெக்டாக இருக்கிறாங்க என்று அவர் சொல்கிறார். சொல்லிட்டு இப்படி ஒழுங்காக நடக்கிற கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவர் அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இது வந்து இதை வழக்கு மாதிரி தெரியலையே, நம்மளுக்கு ஏதோ சுட்டி காட்டுறதுக்கு அதில் அனுப்பியிருக்கிறான். அவர் அப்போ தான் வழங்குறார். இந்த வந்தது வந்து மலக்குகள், அதனால் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறாங்க. அது அவர் விலங்கல் ஆரம்பத்தில் 2 பேர் அது சகோதரர்கள் வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாரு. அந்த சகோதரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் இந்த மாதிரி அண்ணன் தம்பி சொல்லி சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு லன்ன தாவூது, அப்போது தான் தாவூது விளங்கி கொண்டார், அன்னமா ஃபத்தன்னாஹு, நாம் அவரை சோதித்து பார்ப்பதற்கு தான் இந்த 2 பேர் அனுப்பியிருக்கிறோம் என்று விளங்கி கொண்டார். விளங்கி கொண்டு ஃபஸ்தக்ஃபர ரப்பஹு, இறைவன்ட்ட மன்னிப்பு தேடினார். ஓ ஹர்ர ராக்கியான் அனாப், அப்படியே சஜிதாவில் விழுந்து மீண்டு விட்டார், திருந்தி விட்டார்னு சொல்லி அல்லாஹ் 38வது அத்தியாயத்தில் 24, 22, 23, 24, 25 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 38வது அத்தியாயம். இதில் இந்த வசனத்திற்கு தான் விளக்கம் கொடுக்குறோம். எப்படி விளக்கம் கொடுக்குறோம்? இந்த வசனத்திற்கு இந்த தப்சீர்னு எழுதி வச்சுக்கிற குப்பைகளில் 75% குப்பைகளில் என்ன இருக்குன்னு கேட்டால், தாவூது நபிக்கு 99 பொண்டாட்டி இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி அபகரிச்சு விட்டாரு, அதனால தான் இந்த வல்லா வந்து பாடம் கற்பிச்சாங்க. அதுக்கு கோவம் வரமாட்டேங்க ஒத்தனுக்கும். நான் சொன்ன விளக்கத்தில் பயங்கர கோவம் வருதுல. தப்சீர்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், தாவூது நபி 99 பொண்டாட்டி ஏற்கனவே இருந்துச்சான், அது பத்தலைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டியும் அபகரிக்க போயிட்டாரு, அதை சுட்டி காட்டுதான் இப்படி எல்லாம் மலக்க போட்டு என்ன செய்யறான், ஆட்டுக்குட்டி கேஸ் மாதிரி கொண்டு வந்தான், விளங்கிட்டாருன்னு சொல்றாங்க. இது ஒரு தாவூது நபிக்கு தகுதியானதா?
அவர் இன்னொருத்தருடைய மனைவி அபகரிப்பாரா? எவ்வளோ கேவலமான ஒரு செயல் அது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், பொண்டாட்டி அபகரிக்கிற மாதிரியான கேஸாக இது இருக்க முடியாது. இதில் என்ன ஒட்டுமொத்தமாக என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த சம்பவத்தை சொல்லி அவருக்கு ஒன்றை எல்லாம் புரிய வைக்கணும். புரிய வைக்கிறான்னு என்ன அர்த்தம்? இது மாதிரி ஒன்று அதில் இருந்திருக்கணும். இந்த கேஸ் மாதிரி. இந்த கேஸுக்கு தன்மை என்ன? அதிகமாக வைத்திருப்பவர் குறைவாக உள்ளவர்கிட்டையும் எடுத்துக்கொள்ள பார்க்குறார். இதுதான் கேஸ். கேஸ் என்ன? 99 வச்சுக்கிற ஆள் அதிகம் வச்சுக்கிறாரு, 1 தான் ஒரு ஆள்கிட்ட இருக்குது. இந்த 99 வைத்திருப்பவர் அந்த 1ஐயும் சுருட்டி கொள்ள பார்க்குறாரு. அப்போ இந்த வழக்குடைய தன்மை என்ன? அதிகம் வைத்திருப்பவர் கம்மியாக உள்ளவர்கிட்ட எடுத்துக்கொள்வாரையானால் அது சரியில்லை என்று இவரை தீர்ப்பளிக்கிறார். தீர்ப்பளிச்சிருந்தாண்ட நம்மளே இந்த மாதிரில இருந்திருக்கிறோம். இல்லாட்டி அவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்? அவர் ஏன் தன்னை சோதிப்பதாக விளங்கினார்? அல்ல சோதிச்சு பார்த்தான் என்றுதான் அது வருது. அப்போ தாவூத் அன்னமா பத்தன்னாகு, நாம் சோதிச்சு பார்க்கத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்று விளங்கி கொண்டார். அப்போ தாவூது நபி ஒரு தவறு செய்திருக்கிறார் என்பது கன்ஃபார்ம். இது பெரிய ஹதீஸ் ஆதாரமோ நேரடியான நஸ் ஆதாரமோ தேவையில்லை. இதில் விளங்குது. ஆயத்தில் அவரே சொல்லுகிறார், அல்லாவே சொல்லுகிறான், தாவூது கருதினார், அன்னமா பத்தன்னாகு, நாம் அவரை சோதித்தோம் என்று கருதினார். கருதிட்டு சும்மா இருக்கல, ஃபர்ஸ்ட் தகப்பற நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் என்று ரப்பிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். அப்படி விழுந்து பணிந்தார். நாம் மன்னிக்கவும் செய்தோம். அவர் தப்பாவெல்லாம் மன்னிப்பு கேட்கல, அவர் தப்பு தான் செஞ்சார், அவர் மன்னிப்பும் கேட்டார், நான் மன்னிக்கவும் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் எல்லாம் சொல்கிறோம். அப்போ என்ன விளங்குது? தாவூது நபி ஒரு தவறு செய்தார் என்று இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? சொல்லுது. அந்த தவறை எப்படி தாவூது புரிகிறாரு? அதுக்கு தகுந்த மாதிரி கேஸ் அனுப்புனா தான் அது புரியும். அந்த தகுந்த கேஸ் என்ன? ரொம்ப உள்ளது, கொஞ்சம் உள்ளது. இது அனுப்புன உடனே இவர் அறிவுரை சொல்லிவிட்டு, ஆகா நம்மள்ட்ட இந்த தன்மை இருக்குதே இப்படின்ற உடனே தான் அப்போ அவரை புரிஞ்சுக்கிட்டார். அப்போ என்ன வழங்கினே? தாவூது நபி பிறருடைய பொண்டாட்டி எடுத்துக்கொண்டார் என்று சொல்வதை விட அதிகமாக வைத்திருக்கிற அவர் பிறருக்குரிய ஒரு பொருளை ஆசைப்பட்டிருக்கிறார், அதையும் எடுத்துக்கொள்ள விரும்பி இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். வேறு அர்த்தம் இருக்க முடியாது. இந்த எந்த சம்பவத்தை வைத்து அல்லாஹ் பாடம் கற்பிச்சானோ, எதை வைத்து அவர் விளங்கி கொண்டாரோ, அவர் விளங்குறதா இருந்தால் இதை சொன்னோன்னு விளங்குறன்னு அர்த்தம். இந்த ஆட்டுக்குட்டி சம்பவத்தை சொன்னோன்னா நம்மளை தானே சொல்லுதுன்னு இப்படி விளங்குவார். அந்த மாதிரியான விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கணும். அப்போ என்ன விளங்குறோம்? இது பொண்டாட்டி மேட்டரை கொண்டு பொம்பளை மேட்டராக பார்க்குறாங்க. இது பொம்பளை மேட்ரு கிடையாது. என்ன மேட்ரு இது? ரொம்ப இருக்குது இவர்கிட்ட, கொஞ்சம் உள்ள ஒரு ஆள்கிட்ட எடுத்துக்கொள்ள பார்த்தான்ற அர்த்தம் தான் அதில் வரும். அதை கூட நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், நான் எழுதியிருக்கிற அந்த குறிப்பில் 337வது குறிப்பு நீங்கள் நான் போஸ்ட்டில் போட்டு விட்டுறோம். குரானில் இருக்கிறது, இந்த போஸ்ட்டில் இணைஞ்சிடறோம், உங்களுக்கு போட்டு விட்டுருவோம். அதில் என்ன வருது எழுதியிருக்கோம்னு கேட்டால், தாவூது நபி மன்னராக இருந்தார். மன்னராக இருந்ததுனால மன்னருங்கிற முறையில் அரசாங்கத்துக்கு நிறைய இப்போ பிறருடைய இடங்கள்லாம் தேவைப்படும். அதிகமாக வைத்திருந்தா கூட விஸ்தீர்ணப்படுத்தணும், ரோட்டை விஸ்தீர்ணப்படுத்தணும், அரண்மனை விஸ்தீர்ணப்படுத்தணும், கோட்டையை பெருசாக்கணும் என்பது போன்ற காரணத்திற்காக தனியாருடைய பொருள்கள் தேவைப்படலாம். அந்த மாதிரி விஷயத்தை அவர் எடுத்திருக்கலாம். அவர் தனக்கு ஒரு நபி இன்னொருத்தனுக்கு ஒரு சொத்தை தனக்கு எடுப்பாரா? சொந்தத்துக்கு அவரை நபி அந்த தப்பு செஞ்சிருக்காரு நம்ம விளங்குது. அது எந்த மாதிரி தப்பாக இருக்காது? அடுத்தவனுடைய பொண்டாட்டி அபகரிக்கிற தப்பாகவும் இருக்காது. அடுத்தவருடைய சொத்தை தனக்காக அபகரித்துக் கொள்கிற தப்பாகவும் இருக்காது. அரசு நன்மைக்காக வேண்டி என்று கருதி அரசாங்கத்துக்காக வேண்டி இவ்வளவு இருக்கும்போது ஒருத்தன் அப்பாவுடைய சொத்தைங்க எடுத்துக்கிற என்ற மாதிரி இது போன்றதான் இதுன்னு நம்ம சொல்லலை. இது மாதிரியானதாக இருக்குமே தவிர கண்டிப்பாக 99 பொம்பளை வச்சுக்கிட்டு இன்னொரு பொம்பளையை அபகரிச்சாரு என்கிற அர்த்தம் வரவே வராது. இதுதான் நம்ம சொன்னதுங்க. இது தப்புன்னு சொன்னால் நீ விளக்கம் எனக்கு சொல்லு. அப்போ தப்புனா என்ன செய்யணும்? தப்புன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. தப்புன்னு சொன்னால் தாவூது நபி செஞ்ச தப்பு என்ன? குரானை விளங்குறதுக்கு தந்திருக்கான், சிந்திச்சு விளங்கணும். தாவூது நபிக்கே சிந்திச்சு விளங்கிட்டார். அவர் சிந்திச்சு என்ன விளங்கினார்? எப்படி தான் செய்த தப்பு வருதுன்னா, ஒரு தப்பு செஞ்சார் தானே வருது, மன்னிப்பு கேட்டார்னு வருது, அல்ல மன்னித்து விட்டான் என்றும் வருகிறது. அப்போ என்னன்னு கேட்டால், பிறருக்கு அதிகம் வைத்திருப்பவர் கம்மியாக உள்ளவற்றை எடுத்துக்கொண்டார். இது சொந்தத்துக்கு எடுத்துக்கொண்டால் நபியுடைய தகுதிக்கு கூடாது. அடுத்தவருடைய பொருளை காணொலி நபியை எகுல்ல நபி இந்த மாதிரி மோசடி செய்வது கூடவே கூடாது. பயங்கரமான குற்றமா இல்லை, எல்லாத்துக்கும் மோசடி கூடாதுன்னா நபிக்கு அறவே கூடாது. அப்படியான ஒரு விஷயமா இருக்கும்போது தாவூது நபி இப்படியான ஒரு விஷயத்தை அவர் செய்வது வஹிக்கு நுபுவத்துடைய தகுதிக்கு மாற்றமானது. அது பொண்டாட்டி அபகரிக்கிறதா இருந்தால் மாற்றமானது தான், பிறருடைய சொத்தை அபகரித்தாலும் மாற்றமானது. அப்படின்னு சொன்னால் அப்போ என்னவாக இருக்குன்னு நம்ம சிந்திக்கிறோம். தாவூது நபியுடைய கண்ணியமும் பாதிக்கக்கூடாது, நுபுவத்துடைய கண்ணியமும் பாதிக்கக்கூடாது, இவங்க சொல்கிற கட்டுக்கதையும் உண்மையாயிடக்கூடாது.
அதே நேரத்தில் இந்த வசனத்துக்கு அர்த்தம் இல்லாமல் ஆயிடக்கூடாது என்று சொல்லி ஒரு அரசு தேவைக்காக வேண்டி அவர் எடுத்திருக்க இதுண்டு அடிச்சு கூட நான் சொல்லலை. இது போன்ற ஒரு விஷயத்தை தான் செய்திருப்பாரே தவிர இந்த வழக்கின் தன்மையை பொறுத்த ஒரு குற்றத்தை செய்திருப்பாரே தவிர அந்த இன்னொருத்தன் பொண்டாட்டி அபகரிக்கிற ஒரு குற்றமாக அது இருக்காது என்று எழுதியிருக்கிறோம். இது என்ன பிழை கண்டாங்க? எப்படி பிறர் நிலத்தை அபகரித்தார் என்று சொல்ல போச்சுங்கிறாங்க. அப்படியே சொல்லியிருக்கிறோம் முழுசாப்படி. அதை ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதா இருந்தால் அந்த 378 37வது குறிப்பை முழுசாக வாசிச்சு பாருங்கள். குரான் தமிழாக இருக்கத்தானே செய்யுது. அதை வாசிச்சு பாருங்கள். வாசிக்க முடியாதவர்கள் இப்போ போட்டு விட்ருவோம். ஆன்லைன் பேஜிலேருந்து எடுத்து நம்ம ஃபேஸ்புக்கில் அந்த லிங்கை போட்டு விட்ருவோம், பார்த்துக்கிறோங்க. இதெல்லாம் சொன்னதுக்குரிய பதில்.